மலர் என்ற முகம் இங்கு சிரிக்கட்டும், சிரிப்பினில் கருவண்டு பறக்கட்டும், உறவுக்கும் உறவுக்கும் நடக்கட்டும். எத்தனை நாளைக்கு அவ கொத்துச்சாவியை வச்சுக்கிட்டு திரியிறான்னு நானும் பார்க்கத்தானே இருக்கேன். ஆடாளுபட்ட அவ்வளோ இருக்கிற சீமையிலேயே ஊர்க்காரி எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இவளா எனக்கு எம்மாத்திரம். அத்தை யார் இப்ப ஜாட பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ எனக்கு என்னம்மா, என் வாயி நான் பேசுறேன், உன்னையா நான் பேசுறேன். இங்க பாருங்க, நான் ஒன்றும் உங்க பையன்கிட்ட கொத்துச்சாவி உங்க அம்மா இடுப்புல இருந்து வாங்கி என் இடுப்புல சொருவுங்கன்னு நான் கேட்கல, சரியா? உங்க பையனா தான் என்கிட்ட கொடுத்தாரு. வேணும்னா சொல்லுங்க, எடுத்து அவ்வளவுதான். எதுக்குமா அவன் உன்கிட்ட கொடுப்பான், நீ என்கிட்ட கொடுப்ப, அப்புறம் நான் தான் வேணும்னு பிடிங்கிட்டேன்னு சொல்லுவேன். எனக்கு எதுக்கு? வேலியில போற வானான எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுட்டு குத்துது கொடையுதுன்னு இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். இப்ப வந்தவங்களுக்காகத்தானே எல்லா பயல்களும் அம்மாக்களை தூக்கி வீசுறாங்க. வீசட்டும். எத்தனை நாளைக்கு வீசுவாங்க? நாங்க இருக்க வரைக்கும் தான் இவங்களுக்கெல்லாம். நாங்க போனதுக்கு அப்புறம் ஒருத்தனும் இவங்களை பார்க்க மாட்டாங்க. அப்ப புரியும் பெத்தவளோட கடமை, பெத்தவளோட அருமை. நம்மள வாய்க்கின்றது. அப்புறம் நம்ம வாய் பேசணுன்னே அப்புறம் நல்லா பேசிவிட்டான்னு சொல்லிட்டு போய் மூளையில் இப்போ உட்காந்து குத்த வச்சு அளவு போகுது பாருப்ப. நாங்கெல்லாம் இத்தனை வருஷம் குடும்பமே நடத்தாத மாதிரியும் இவங்க தான் அப்படியே வானத்துலேருந்து குதிச்சு வந்து குடும்பம் நடத்துகிற மாதிரியும் பேசுகிறானுங்களே. இந்த காலத்தில் தான் எல்லா வீட்டுலேயும் இருக்குது பொருள். அந்த காலத்தில் என்ன இருந்துச்சு? காட்டில் போய் சுருளி பொறுக்கிட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சு கஞ்சி இல்லாமல் இவனுக்கு சோறாக்கி போடணும், நல்லா இட்லி ஆக்கி போடணும்னு சொல்லி நான் சாப்பிடலினாலும் இவனுக்குன்னு எல்லாம் செஞ்சு போட்டேன். ஆனால் அந்த நன்றி இன்னைக்கு கொஞ்சமாவது இருக்குது. அந்த குடிகார புருஷனை கட்டிக்கிட்டு அடி உதமிதி வாங்கிக்கிட்டு இவனை படித்து ஆளாக்கணும்னு அம்பிட்டு கஷ்டப்பட்டேன். அதுக்கு தான் இன்னைக்கு கூலி கொடுக்குறான் எனக்கு. நம்ம தாம்பா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறோம். ஆனால் யார் அப்படி நினைக்கிறதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கே பெரியவங்க சும்மாவை சொல்லிட்டு போனாங்க, பெத்த மனசு பித்து புள்ள மனசு கல்லுன்னு. இது கல்லு கிடையாது, இரும்பு திராடு. ஷோ, நமக்கே பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கு. காய் வேற இல்லை, காய்கறிக்காரன் வந்திருக்கான். இங்கே கூப்பிட்டாலும் இங்கிட்டு வரமாட்டான், அங்கேயே நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு கிடப்பான். ஓய், சரி போய் வாங்கிட்டு வருவோம். கிலோ 40? ஏனே காய் விலையெல்லாம் குறைஞ்சிருச்சா? அப்படி அப்படியே இருக்குதுமா. கீரையெல்லாம் எப்படிண்ணே ஒரு கட்டு? ஒரு கட்டு 20 ரூபாய்மா. ஆத்தாடி 20 ரூபாயா? என்னண்ணே கீரைக்கு விலை சொல்லுங்கன்னா உங்களுக்கு விலை சொல்றீங்க. பார்த்து குறைச்சி போட்டு கொடுங்க. போன வாரத்தில் 15 ரூபா தானே சொன்னீங்க ஒரு கட்டு, அதுக்குள்ளேயுமா விலை ஏறி போச்சு 5 ரூபா? ₹20 தர முடியாது. ஒரு கட்டுக்கு 15 ரூபா. எனக்கு 2 கட்டு வேணும். என்னண்ணே எப்பயும் உங்ககிட்ட தானே கீரை காய்கறி எல்லாம் வாங்குறேன். குறைச்சி போட்டா என்ன? குறைச்சி கொடுத்தீங்கன்னா மற்ற காயும் வாங்குவேன், இல்லாட்டி வேண்டாம். 15 ரூபானா கொடுங்க. சரி, பாலக்கீரை ஒரு கட்டு, மிளகு தக்காளி கீரை ஒரு கட்டு, முருங்கீரை இருக்கா? என்ன கேரட்ல வாடி வதங்கி போய் கிடக்குது, என்னமோ ஃப்ரெஷ் நீங்க இப்படி கிடக்குது. அடிக்கிற வெயிலுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? நம்மளே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா போனாலும் கருகி போய் தான் வீட்டுக்கு போறோம். அது காய்கறி என்ன பண்ணும்? இன்னத்துக்கு தண்ணி
வச்சிருக்கேன், பார்த்து எடுங்கம்மா. சரி கேரட் வேண்டாம், 2 கட்டி கீரை போதும். பீன்ஸ் இருக்கா? இருக்குமா, எம்பிட்டு போட்டு 1 கிலோ போட்டுமா? தடி 1 கிலோ போட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? வீட்டில் இருக்கிறது 3 பேர், அது ஏதோ கொஞ்சோண்டு ஏதோ போடுவேன், அவ்வளோலாம் வேணாம். ஒரு 10 ரூபாய்க்கு போடுங்க. 10 ரூபாய்க்கா? சரி. ஏன்னா வண்டி வருதுனே, அங்கிட்டு ஓரமாக நிறுத்துங்க. நம்ம எங்கிட்ட இந்த வியாபாரம் பண்ணும்போது வண்டியெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. டைலர் வீடு எதுன்னு இவங்க கிட்ட கேட்போம். ஏங்க? அடடே, நீங்களா? வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன கட்டிக்க போற பொண்ண ஏதோ சாக்குல பார்க்க வந்திருக்கீங்களோ? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சும்மா சொல்லுங்க, என்கிட்ட என்ன வெக்கம்? எங்களுக்கு தெரியாதா? நாங்களும் இதெல்லாம் கடந்து தானே வந்திருக்கோம். ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இங்க கல்யாணப்பட்டுக்கு பிளவுஸ் தைக்கிறதுக்கு இங்க யாரோ தைக்கிறாங்க, அதான் காசு கொடுத்துட்டு போலான்னு. ஓ, செவந்தி அக்கா தான் இங்க தைக்கிறாங்க, அவங்க கிட்டயா? அவங்க கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க போல, அதான். ஓ சரி சரி சரி. வீடு எங்கெங்க இருக்கு? வீடா? இப்படி நேரா போனீங்கன்னா அங்கிட்டு ஆலமரத்துக்கு பக்கத்து வீடு தான். ஓ அப்படிங்களா? சரிங்க, சரி நான் வரட்டுங்களா? வண்டி எடுத்துட்டுலாம் போக முடியாது, நடந்து தான் போகணும், இப்படியே போகணும். சரி வாங்க, வீட்டுக்கு வந்துட்டு காப்பி தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போகலாம். இன்னைக்கு வண்டி ஸ்டாண்ட்ல வேற மீட்டிங்கு, போய் ஆகணும். அட, அதுக்குன்னு வீட்டுக்கு பாதி தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராமல் இருக்க போக முடியுமா? அதெல்லாம் முடியாது, நீங்கள் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். இன்னொரு நாள் வரேங்க, புரிஞ்சுக்கோங்க. சரி சரி, ரொம்ப தான் சை டைப்பு. சரி போயிட்டு வாங்க. சரி வரேங்க. எங்க பெரியத்த இருக்காங்கல்ல, சாந்தாத்த, அவங்க சின்ன பொண்ணு இருக்கால உமா, என் நாத்தனார் கட்டிக்கு போறவரு. ஆமாங்க, எப்படியோ நல்லபடியா அமைஞ்சிட்டு. நம்ம சிங்காரி சரக்கு, நல்ல சரக்கு, சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. அப்படியெல்லாம் துள்ளிக்கிட்டு திரிஞ்சவன் இன்னைக்கு இந்த டீ கடைக்கு வேலைக்கு போகவும் குடிக்காம போவறதா இருக்குது. பெரும் தலைவலியா இருக்குது. போ, என்ன பண்றது? அவனுக்கு ஆப்பு வைக்கணுமே, அதுக்காக எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறதா இருக்கு. யாரடியாது நம்மள பார்த்து யோ யோன்றது? என்னடா காலையில இருந்து ஒரு பஞ்சாயத்து நடக்கலையேன்னு நினைச்சேன். நடக்கட்டும் நடக்கட்டும், இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் தான், பஞ்சம் இல்ல. நீயா? என்னைய பார்த்தால நடுங்கிக்கிட்டு தெரியவ, இன்னைக்கு யோவா? ஆமையா, அப்படிதான் பேசுவேன். அப்படிதான் பேசுவியா? ஏன் கொடுத்ததெல்லாம் பத்தலையோ? ஓ ஓ ஓ ஓ, புரியுது புரியுது. உங்க ஆத்தா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட கொழுப்பு தெரியுது. கரைச்சு விடுவேன், தெரியுமில்ல? இங்க பாரு, இத்தனை நாள் இருந்த அமுதா வேற, இப்ப இருக்க அமுதா வேற. என்ன என்ன? இத்தனை நாள் உனக்கு பொண்டாட்டியா இருந்தேன், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, முறிஞ்சு போச்சு. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. இப்ப வந்து நிக்கிறது என் அம்மா சாந்தாவோட பொண்ணு. ஏய் திமிராடி உனக்கு? ஒழுங்க மரியாதையா உள்ள போ. அதை விட்டுட்டு வெளியே நின்றுகிட்டு இந்த வாய் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அடி வாங்கி மிதி வாங்கிட்டு போவ சொல்லிட்டேன். நானா இருக்க போக இத்தனை நாள் உன்னை பாவன்னு வீட்டுக்குள்ள வச்சு கஞ்சி ஊத்திக்கிட்டு இருந்தேன். நானும் இனி உன்னைய பார்க்க மாட்டேன்னு அங்க போய் உக்காந்தேன்னு வையி, உனக்கு எவனுக்கு கஞ்சி ஊத்த மாட்டேன், அடிச்சு பத்தி விடுவாங்க. அப்புறம் நீ மறுபடியும் இங்கத்தான் வந்தாகணும். அதனால ஒழுங்கு மரியாதையா உள்ள போ. யாருக்கியா வேணும் உன் கஞ்சி தண்ணி? பசியோட பட்டினியா ஈர துணியை வயிற்றுல கட்டிக்கிட்டு இருந்தாலும் இருப்பேனே தவிர உன் வீட்டுல இனிமே காலடி எடுத்து வைக்க மாட்டேன். கொழுப்பெடுத்தவளே, அரைஞ்சேன்னு வையே, அம்புட்டு தான் சொல்லிட்டேன். அடியா பாப்போம் அடி. இத்தனை வருஷம் வரைக்கும் நீ அடிச்ச உதச்ச மிதிச்ச, ஏன் வார்த்தையால ஒவ்வொரு நிமிஷமும் குண்டூசியால குத்துன, அதை எல்லாம் நான் மறக்கலன்னு நினைக்காத. எல்லாம் என் நினைவுல இருந்துகிட்டே இருக்கு. உன்னைய கட்டின பாவத்துக்கு நீ என்ன அடி, என்ன மிதி, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா எதுக்கியா ஒன்னு அறியாத என் அண்ணன் வாழ்க்கையை கெடுத்த? உனக்கு நாங்க என்ன பாவம் பண்ணணும்? என் அண்ணன் வேலையை விட்டு தூக்க வச்சிருக்கியே, நீ எல்லாம் மனுஷனாடா? மனுஷனா? ஓஹோஹோஹோ, இப்போ உன் அண்ணனுக்கு வேலை வச்சுன்னு தான் இப்ப இங்க வந்து வாழுன்னு கத்துறியா?
அப்படிதான் பண்ணுவேன், அப்படித்தான் பண்ணுவேன். என் ஆத்தால என்கிட்ட இருந்து பிரிச்சு இப்ப அங்க போய் நீ உக்காந்துருக்கியே, அதுக்கெல்லாம் சேர்த்து இன்னும் அந்த குடும்பத்துக்கு அடி மேல அடி குடுத்துக்கிட்டே இருப்பேன். அடி கொடுப்பியா? இத்தனை நாள் வரைக்கும் நீ அடிச்சா அடி வாங்கிட்டு போனேன். ஆனா இதுக்கப்புறம் அடிச்சா திருப்பி அடிப்பேன். திருப்பி அடிப்பியா? அடிடி பாப்பா, அடி. யோ, ஒழுங்க மரியாதையே இருந்துக்க. அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிட்டேன், என் அண்ணன் வேலையை விட்டு தூக்குன பாவத்துக்கு நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஒழுங்க மரியாதையே உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. என் அண்ணன் வேலையை கெடுத்தன்னு வையே, அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். இங்க பாரு, என் வேலை எனக்கு பார்த்துக்க தெரியும், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. நீ ஏன் 5க்கும் 10க்கு இங்க இது தொண்ணாந்துட்டு தெரிஞ்ச, இப்ப அந்த வீட்டுல கஞ்சி ஊத்துறாங்கன்னு அங்க தொண்ணாந்துட்டு திரியிற. நடிக்காத. உங்க குடும்பத்தினாலதான் எங்க அம்மாவே என்னை விட்டு போனுச்சு. உங்க அம்மா என்ன விட்டு போச்சு, உன்னை விட்டு போச்சுன்னு சொல்றியே? உங்க அம்மா உன்னோட திமிரால தான் போனுச்சு. நீ திமிர் எடுத்து பண்ணினதுக்கு தான் உங்க அம்மா போய் சேர்ந்தாங்க. அதுக்கு இதுக்கு என்னைய சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? ஒவ்வொரு நாளும் என்னை அதுக்கெல்லாம் சேர்த்து தானே சித்திரவதை பண்ணினேன். உன் ஆத்மா இன்னும் அடங்கலையா? இன்னமும் என் குடும்பத்தை பழி வாங்கணும்னு ஏன் அப்படி கங்கனை கட்டிக்கிட்டு தெரியுற? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டே பாத்துக்க. என்னது, நான் நல்லா இருக்க மாட்டேனா? உனக்கு வீட்டுல வச்சு சோத்த போட்ட பாவத்துக்கு நான் நல்லா இருக்க மாட்டேனா? உன்னைய யாருக்கிட்ட திமிரு பேச்சு பேசுற? தொல்லச்சு கட்டி பிடிவேன் சொல்லிட்டேன். ஐயோ அம்மா! ஐயோ, எங்க எங்க இவன் யாரு இந்த சொட்ட? ஐயோ, இது அமுதா அவங்களாச்சு. இவங்கள போய் எதுக்கு இவன் அடிக்கிறான்? யோ, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி 4 பேர் முன்னாடி எட்டி உதைக்கிறேன். ஏய், நான் எட்டி உதைப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ யாருடா? ஏமா, நீங்களாம் சுத்தி தானே நிக்கிறீங்க? ஒரு ஆம்பளை இப்படி போட்டு ஒருத்தர் அடிக்கிறான், நீங்க பாட்டுக்கு அப்படியே நிக்கிறீங்க. வீடுப்பா, புருஷ மண்டாட்டி சண்டையில 3வது மனுஷங்க பையில நுழைய முடியுமா? அப்புறம் மூக்கடிப்பட்டு தான் வரணும். போப்பா. சீ, நீங்களாம் எப்படிதான் அப்படி இருக்கீங்கன்னு தெரியல. அமுதா, அமுதா, உங்களுக்கு என்ன ஆச்சு? அமுதா, யாருவேன்? அமுதா குமுதான் இருக்கான், ரொம்ப உரிமையா தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஏய், பார்த்து உட்காருங்க. ஐயோ, உன் வீரத்தெல்லாம் இப்படி லேடிஸ் கிட்ட தான் காட்டுவியா? எங்க என்கிட்ட காட்டு பாப்பா, காட்டு பாப்போம். ஏய், அவ என் பொண்டாட்டி. நான் அடிப்பேன், உதைப்பேன், மிதிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்க நீ யாருடா? நீ யாரு? ஓஹோ, நீ தான் அவனா? ஏய், நீ அடி உத மிதி அது உன் வீட்டுக்குள்ள இருக்கணும். நடு வீதியில வச்சு நீ பண்ணுவியா? அதுவும் பொண்டாட்டிங்கன்னா உனக்கு என்ன அடிமையா? அடிப்பேன், உதைப்பேன், மிதிப்பன்றா, கைய காலை முறிச்சு விடுவேன் பாத்துக்க. பொண்ணுங்களை பெத்து அவங்க வளர்த்து இப்படி தூரம் ஆளாக்குவாங்க. நீங்க அடிப்பீங்க, உதைப்பீங்க, மிதிப்பீங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்கணும். ஏய், நான் அடிப்பேன், உதைப்பேன், நீ யாருடா? ஓஹோ, அப்ப என்ன உனக்கு அவளுக்கு லிங்க் இருக்கா? பாவி மனுஷா, என்ன வார்த்தை பேசுற நீ? பொறுக்கி பயல, யார் மேல காலை வச்ச? யார் மேல காலை வச்ச? உண்டுல நாக்கி போடுவேன் பாத்துக்க. என்னையவே அடிச்சுட்டா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா, உன்னை சும்மா விட மாட்டேன். விடுறா, ஒட்டை வாங்கிதான் நீ உழுக போற பாரு. விடுறா. ஏன் பொண்டாட்டி மேல நான் கை வைப்பேன்? உனக்கு என்னடா? உனக்கு என்ன? நீ யாருடா முதல்ல? அப்படியே பொத்துக்கிட்டு ஓடி வர. என்னடா? என்ன? அட பாவி மனுஷா, யோ அவரை விடியா, அவரை விடு. இப்ப அவரை விட போறியா இல்லையா? இப்ப மட்டும் நீ அவரை விடலன்னு வைய, உன்னை உண்டலன்னு ஆக்கிடுவேன் சொல்லிட்டேன். என்னடி, இங்க சுவிட்ச் போட்டா அங்க லைட் எரியுதோ? இன்ன வரைக்கும் அவன் என்ன அடிச்சான், உதச்சான், அப்பெல்லாம் நீ வாயே திறக்கல. இப்ப அவனை அடிக்கிறனோனையும் உனக்கு அப்படியே என்னடி? என்ன? இங்க பாரு, உன் புத்தி சாக்கடை. சாக்கடை புத்தி என்னைக்கு யாராலையும் மாத்த முடியாது. அவரை விடுன்னு சொன்னேன். ஓஹோ, இவனை அடிக்க உனக்கு துடிக்குதா? விட்ட மாட்டேன்டி, விட்ட மாட்டேன். பாத்துக்கிட்டீங்களா? ஊர்ல உள்ள எல்லாரும் பாத்துக்கிட்டீங்களா? இவளை நான் சந்தேகப்படுறேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப இவளை அடிச்சோன்னே எவனோ ஒருத்தன் வந்திருக்கான், அதுவும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. பாத்தீங்கல்ல, எல்லாரும் என்ன எவ்வளவு இதா பேசுனீங்க. இதுக்காக தான் இவளை நான் உதைச்சேன். யோ, இங்க பாரு, தப்பா பேசுற. அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிட்டேன். அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். என்னை கழட்டி விட்டுட்டு உன்னே தான் பக்கத்தினால வந்தாளா? சீ, இவ்வளவு கேவலமானவனா நீயே? கட்டுன பொண்டாட்டி சந்தேகப்படுற?
நீலாம் மனுஷனாடா? இங்க பாரு, இப்ப அவரை விடுன்னு சொன்னேன். அவரை விடு. முடியாதுடி. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவடி? இதுக்கு மேலேயும் உன்னால நான் பொறுத்துக்கிட்டுல போவேன்னு நினைக்காத. அந்த எல்லையெல்லாம் நீ கடந்துட்ட. ஒவ்வொரு நாளும் தாலி கட்டின பொண்டாட்டி தாலி கட்டின பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி தானே அடிச்சேன். உனக்கு எனக்கும் இணைப்பு இந்த ஒரு மஞ்ச கயிறு தானையா. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு இந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. இத அப்படி உன் தாலிய. ஏண்டி இவனுக்கோசரம் தாலிய கழட்டி வீசுற? ஆ? இவருக்காக இல்லையா, உன் கூட வாழ்ந்து வாழ்ந்து எனக்கு வெறுத்து போச்சு. வாழ்ற காலத்திலே நரகத்தை பார்த்து பார்த்து எனக்கு சலிச்சு போச்சு. இதுக்கப்புறமும் உன் கூட வாழ்ந்தனா என்னை விட கேவலமானவன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. கொஞ்சம் கூட அறிவு இல்லாம எப்ப பார்த்தாலும் பாக்குறவங்க கூட எல்லாம் சேர்த்து வச்சு தப்பா பேசி 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 என்னை நோகடிச்சு என்னை மறுபடியும் அந்த மாதிரி ஆக்கிருவியோன்னு பயமா இருக்கு. இதுக்கப்புறமும் எனக்கு நீ வேண்டாம், வேண்டவே வேண்டாம். எப்போ நீ என்னை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசினியோ அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமேல் உனக்கு எனக்கு எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. நீ கட்டுனதை உன்கிட்டே கொடுத்துட்டேன். இனிமே நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணி எப்படி வேணாலும் இரு. அதை பற்றி நான் கேட்க போகிறதும் இல்லை, கவலைப்பட போகிறதும் கிடையாது. இனிமே என் குடும்பம் மட்டும் எனக்கு போதும். இனிமே நீ ரொம்ப அனுபவிப்படா. ஓஹோ, தப்ப தட்டி கேட்டா நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்க. ஓஹோ, அப்ப நீ என்ன இவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஏங்க நீங்க வாங்குங்க. இவனை மாதிரி கேவலமான பிறவிகிட்ட பேசுறதே வேஸ்ட். நீங்க வாங்க. ஏய், எனக்கு செஞ்ச பாவத்துக்கு நீ அனுபவிப்ப பாரு, உன் குடும்பமே அனுபவிக்கும் பாரு. அத்தாடி தம்பி, என்னப்பா கட்டண தாலியா அப்படியே தூக்கி வீசிட்டு போறா? இவளாம் மனுஷியா? ஐயோ, என்னால இப்ப கூட இதெல்லாம் யோசிக்க முடியல. ஐயோ, அவன் அடிச்சா இவ துள்ளிக்கிட்டு வரத பாத்தியா? ஆமாக்கா, பாத்தீங்கல்ல எப்படி துள்ளிக்கிட்டு வரான்னு. கட்டின புருஷனை அடிக்கும் போதெல்லாம் எதுவுமே பேசாம இருக்கா, அவனை அடிச்சோடனே குதிக்கிறான். இவனும் பாத்தீங்களா, அமுதா அமுதா அமுதாமா. வயிறு எரியுதுக்கா, வயிறு எரியுது. அத்தாடி, 1000 தான் கோபதாபம் இருந்தாலும் இப்படி கட்டுன மஞ்ச கயிறை தூக்கி வீசிட்டு போலாமா? ஐயோ ஆண்டவனே, உனக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்துட்டா என்னையா பண்றது? அதான் தெரிஞ்சு போச்சேக்கா. ஊர்ல எல்லாரும் பாத்துட்டீங்களா? எல்லாரும் இவளை நான் சந்தேகப்பட்டு அடிச்சே வச்சேன். நீங்களே பாத்தீங்களா எப்படி ஒருத்தன் வந்து கூட்டிக்கிட்டு போறான்னு? இவன் ஊர்க்காரனும் கிடையாது, யாரும் தெரியாது. ஆனா இம்புட்டு உரிமையா கூட்டிட்டு போறான், பாத்தீங்கல்ல?